இல்லை படிப்படியெல்லாம் மதுபான கடைகளை கில்லட்டுமாற ஒரே உத்தரவில் நிறுத்தணும். பெருகாது அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகலும் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கணும்னு சொல்லிட்டு சந்தர் மந்தர்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல குண்டர்கள் உள்ள வந்ததா அபிஜித் தீப்கே அவங்களுடைய கட்சிக்கு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. தேசிய விரோத செயல்களில் நாங்க ஈடுபடுறதுன்னு சொல்லியிருந்தோம்னா பெருமளவுல சேதம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஹைட்ரஜன் ரயில் மேலாம் கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் பல இடங்கள்ல இப்போ வெடிச்சிருக்கு சார். தமிழகத்திலையும் பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டத்தில் நினைக்கிறாங்க. அதாவதுங்க கடந்த 20-25 நாட்களுக்கு மேலாக முன்னாள் இராணுவ அதிகாரி மகாவீர் சக்கர விருது பெற்ற சோனம் வாங்சுக் அவர்கள் இந்தியாவில் கல்வி கொள்கையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். கல்வி கொள்கையிலே சீர்திருத்தம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இரண்டாவது அதுக்கு பிறகு கடந்த 3 தினங்களாக வேறொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக இளநிலை பட்டப்படிப்புக்கும் நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 2 ஆண்டுகள் இடையில் நீதிமன்ற தலையீடு காரணம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு 2017 இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு, அதாவது அண்டர் கிராஜுவேட் இளநிலை பட்டப்படிப்புக்கும் முதுநிலை பட்டப்படிப்புக்கும் 2க்குமே நீட் தேர்வு நடக்குது. கடந்த 3 தினங்களாக மிக முக்கியமாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக அவர்களுடைய ஆரம்பித்தது நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்படுவது கடந்த 5-6 வருடங்களாக தொடர்கதையாக. இது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நீட் தேர்வுக்கே கடுமையான எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது இந்த நீட் தேர்வு கசிவு என்பதை நிச்சயமாக மத்திய அரசு இதை எளிதாக அணுகக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 20 லட்சம் பேர் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார். அந்த நீட் தேர்வு அதாவது எப்படியாவது மருத்துவர் ஆகிவிட வேண்டும் தன்னுடைய கனவாக தன் வாழ்நாள் கனவாக கருதி எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அதில் இடையில் வினாத்தாள் கசிந்து யாராவது ஒருத்தர் படிக்காமல் 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து அந்த வினாத்தாளை வாங்கி குறுக்கு வழியில் தேர்வு பெறுவது, அது ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு பெறுவது, இதெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை மத்திய அரசு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஆண்டு இது கூர்மையாக இருப்பதனால் கடந்த 5-6 ஆண்டுகளாக பல முறை தேர்வுகளுக்கு வினாத்தாள் கசிவது, அதைத் தொடர்ந்து மீண்டும் அதை சரி செய்வதற்காக 2வது முறையாக தேர்வு நடத்துவது என்பது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அந்த படித்தவர்கள் அதற்காக தேர்வு எழுதக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாற்று கருத்து கிடையாது. எனவே அதற்காக அமைச்சர் பதவியே அவரை நீக்கணும் அப்படிங்கிறதுல அது அரசியல், அது வேறு. ஆனால் இந்த நீட் தேர்வு வினா கசிவது அனுமதிக்கப்பட வேண்டுமா, அதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். மத்திய அரசு அதில் சுணக்கம் காட்டக்கூடாது. குறிப்பாக NTA என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது என்னன்னு யாருக்குமே புரியலிங்க. அதாவது இந்தியா ஏறக்குறைய 145 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் ஒரு முறை ஒரு குறைபாடு நடந்து விடலாம், 2வது ஒரு குறைபாடு நடந்து விடலாம். ஆனால் அதே வாடிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு முறைக்கு 2வது முறை மீண்டும் ஏப்ரல் மாதம் எழுதுறது, மீண்டும் மே மாதம் எழுதுறது அப்படிங்கிற போது
அது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியது தான். அது ரெண்டும் மாற்று கிடையாது. எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டத்தை நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி ஆதரிக்கும். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் கடந்த 3 நாட்களாக அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள், பல பேனர்களெல்லாம் பார்க்குற போது அது வேறு எங்கேயோ காட்சிப்படுத்தக்கூடியது ஒன்றாகவும் வேறு சில விஷயங்கள் இருப்பது மாதிரி அதுக்குள்ளே தெரிய போகுது. ஆர்டிகல் 370க்கு எதிராக ஒருத்தர் பேனர் பிடிக்கிறாங்க, எஃப்சிஆருக்கு எதிராக ஒரு பேனர் பிடிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் அதில் முழுமையாக 100க்கு 100 கலந்து கொண்டார்கள். அது ஒரு சின்ன இயக்கமாக இருந்தாலும் கூட அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை 100க்கு 1000% நியாயமானது. அது மத்திய அரசுக்கு அது கடமை இருக்கிறது. அதை காலந்தாழ்த்தாமல் மத்திய அரசு அதை செய்யணுங்கிறது தான்.